பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழே வா. வரமாட்டேன். கீழே வா. வந்தா என்ன அடிப்ப. எங்க அண்ணன் கீழே வரலாமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அடியில வைக்கிற பார்த்து வச்சுன்னா சூடு தாராம மனுஷன் கீழே வந்துட போறாரு. தோட்டக்கலை தோழிகள் நாங்க 2 பேரும் இன்னைக்கு தஞ்சாவூர்ல அருளானந்த நகர்ல இருக்கிற ஸ்டெம் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். நம்ம தோட்டக்கலை தோழி சேனலுக்கு இது சம்மந்தம் இல்ல அப்படின்னாலும் எங்களுக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையா இருந்தது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைங்க இருப்பாங்க, அதாவது படிக்கிற ஸ்கூல் போற குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டெம் பார்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்வலா பார்க் அப்படின்னா என்டர்டெய்னிங் மட்டும் தான் இருக்கும், பட் இங்க வந்து எஜுகேஷனும் சேர்த்து இருக்கு. ஸ்டெம் பார்க்குக்கு எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, engineering and mathematics. So இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் இங்க வந்தா ஈஸியா எக்ஸ்பெரிமெண்டோட லேர்ன் பண்ணிக்கலாம். செகண்டரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தா பயாலஜில இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருக்காது. ஸோ ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்படின்னு படிக்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, பிகாஸ் ஆஃப் தியரி. அதனால என்ஜாய்மெண்டா என்டர்டெய்னிங்கோட ஒரு தியரியை வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்டா கத்துக்குவாங்க. ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த ஸ்டெம் பார்க்கை பத்தி நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே தூத்துக்குடி, திருச்சி, அது போல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்டெம் பார்க் அமைச்சிட்டு வராங்க. ஸோ நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அங்கே உங்க குழந்தைங்களோட போய் ஸ்டெம் பார்க்கை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இங்க நாங்களும் நிறைய லூட்டி எல்லாம் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விடு. அத கட்டிட்டாங்களே அம்மா. நான் நல்லா தண்ணி அடிக்கிறேன். நீங்க வந்து தண்ணி அடிக்க கத்துக்கலாம். ஆமா, நீ வந்து அதோட வெயிட்டு. இது அதை விட வெயிட்னு நினைக்கிறேன். இதை தூக்கி பாருங்க, கயர்லாம் அருந்து தொங்குறத பார்த்தா என்ன இவ்வளோ பாருங்க, எவ்வளோ பவர் இருக்குன்னு தோட்டக்கலை தோழிக்கு. இங்க சுத்துங்க சுத்துங்க. இதுக்குள்ளார பாக்கணுமா? பாருங்க, பார்த்தா அதெல்லாம் எதுவும் தெரியும் போல. எங்கதான் உட்காரவே முடியல. இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு எங்களுக்கு தெரியல. பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு வேணா தெரியும். ஏதோ நாங்க பார்க்ல விளையாண்டோம். இந்த அளவுக்கு சுத்த போட்டாங்க அம்மா. நான் சுத்துறேன், உடஞ்சி விழுந்துடாத. விழுவாது விழுவாது. எல்லாம் வெயில வந்து விளையாடுறதுக்கு ஒருத்தர் வச்சுட்டு உட்காந்துக்கவா. லூசா, நீ காலை உன்னை கீழே வச்சா தானே வேகமா போவ. இப்ப எப்படி போகுது? மொத்தத்துல பேப்பர் கட்டு வாங்கல நம்ம 2 பேரும். தோட்டக்கலை தோழி இதை ஓட்டுறீங்களா, ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இது ஆக்சிலேட்டர் எது, பிரேக் எதுன்னு தெரியாது. இது என்னமோ மூவ் ஆகுற மாதிரி. அது பாருங்க, ரியா நகர மாட்டேங்குது. எப்படி நகர, எப்படி 1 2 3 போட்டுங்க. கரெக்டு, கலை. திருப்பினா டயராக திரும்பணுங்கள, டயரும் திரும்பல, எதுவுமே திருப்பாம இருக்கே. ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும். ஆன் பண்ணி தானே வச்சிருக்கேன். காரம் பாருங்க. பிரேக் எல்லாத்தையும் கொடுக்குறல்ல. டயர் திரும்புதா? வெரி குட் வெரி குட். அப்போ உங்களுக்கு தெரியுது, ஓட்ட தெரியுது. அப்போ நான் காரை இருந்ததுலேருந்து எடுக்கிறேன். ஏம்மா முன்னால் நிற்கிறீங்க, மோதிடாதம்மா. 1 2 3 படத்துல பார்த்துருக்கேன். திரும்புதுப்பா, டயர்லாம் திரும்புது. வெரி குட். இதான் வந்து ஆட்டோமொபைல் மாதிரி. அடுத்தது
இந்த வீடியோ பார்க்குற ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை திட்டிடாதீங்க. எங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கும் போதே பிடிக்காது. அதனால இங்கே இருக்கிறது எதுவுமே எங்களுக்கு என்னன்னே தெரியாது. நாங்கள் விளையாண்டுட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நாங்கள் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு மட்டும் திட்டிடாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. முதல் வகை நெம்புகோல். நம்பவே முடியலங்க. அது 3ஆம் வகை நெம்புகோலை நல்லா நம்பலாம் போல. ஐயோ வெயில போட்டு என்ன வாட்டுது. நியூட்டனின் 3ஆம் இயக்க விதியா? உட்காருங்க. நியூட்டனின் 3ஆம் இயக்க விதி நம்மளை ஒன்றும் செய்யாது. ஓ அங்கே சுத்துதுமா. நீங்க சுத்த சுத்த அங்கே சுத்துது பாருங்க. போனீங்க. இது என்ன இயக்க நிலையா? 3வது இயக்க நிலையா? நியூட்டனும் சசிவிராமனும் இப்போ உயிரோட இருந்தா கண்டிப்பா நாங்க பண்ற லூட்டில அவங்க சூசைடே பண்ணிடுவாங்க. சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. நாங்க சுத்தி பார்க்க வந்தோம், அதை சுத்தி பார்த்துட்டோம். கேட்டுச்சு. டைனோசர் ரெக்ஸ். இசை குழாய்களா? மியூசிக்கல் டியூப்ஸ். ஆமா எதுவும் பண்ணலையே. வேவ் மோஷன். ஃபிசிக்ஸ் படிச்சவங்க பார்த்தீங்கன்னா காமெண்ட்ல சொல்லுங்க வேவ் மோஷன் அப்படின்னா என்னன்னு. எங்களுக்கு தெரியல, ஏதோ சுத்திட்டு இருக்கோம். இங்க பாருங்க சுருக்கு போடுறது அந்த அம்மா. அந்த அம்மா பாருங்க. உங்களை ஆமா இழுத்து விட்டா போதும். போதுமா? ஏதோ நியூட்டன் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அலை. சரி வாங்க போ. காலு வலி மூஞ்செல்லாம். இந்தியா 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 எங்க இருக்கு பத்தியா? டச் பண்ணுங்க கரெக்டா. அதான் இந்தியா. உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்கும்? எந்த நாடு பிடிக்கும்? ஆமா ஸ்லோவா. அப்படியே கால் வச்சுங்க, நான் பேசுறேன். கேக்குதா? இதான் பரவளைய தட்டுக்கள். அதாவது 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம அப்படியே ரொம்ப மர்மரிங் வாய்ஸ்ல விஸ்பரிங் சவுண்ட்ல பேசும்போது நல்லா அங்க கிளியரா கேக்குது. நல்ல ஒரு பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இது. வெவ்வேறு வடிவ இருக்கையாம். ஹெக்ஸாகன் ஷேப்ல இருக்கு, சர்க்கிள் ஷேப்பு, ஸ்கொயரு, ட்ரையாங்கிள். நிலைத்தன்மை. மணல் கோலமா? ஓ கோலம் போடுறதுமா? மணல் தேடுறியா? அதுல கட்டுங்க, அதுல கட்டுங்க சார். இதுல கட்டுங்க. சரி வாங்க போ.
நேற்று நடந்ததே எனக்கு முடியலை. கனாலமா வந்துடுது. என்னது 1/16 1/4 கப்பு 1/4 1/8. எங்களுக்கு இதை பார்க்கும்போது நொண்டி கோடு விளையாடணும் போலதான் இருக்கு. இது வந்து தானே 5 வரும். அடுத்தது இப்படி இல்லை ஷேப்பு பிச்சை விளாட்றதுக்கா? அப்பா இல்லைங்க. இதுதான் பை வேல்யூ. இதெல்லாம் படிச்சிருக்கோம், பட் இதுக்கு தான் புரிஞ்சு படிக்கணுங்கிறது. புரிஞ்சு படிச்சிருந்தா நிச்சயமா இதை பார்த்ததும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் ஏதோ தியரி அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எக்ஸாம்ல எழுதிட்டு வந்ததுக்கு இப்ப நல்ல பனிஷ்மெண்டா இருக்கு. இந்த பார்க்க ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு. பித்தாகரஸ் தியரம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் தியரி அப்படின்னா பித்தாகரஸ் தியரி தான். பித்தாகரஸ் தியரம் வந்து நம்ம புக்ல படிக்கிறத விட இது போல எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெம் பார்க் வர்றவங்க எந்த ஒரு பொருளையும் டேமேஜ் பண்ணாதீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஷூட்டிங்காக நாங்க வந்திருக்கோம். க்ரௌட் இல்லாம இருக்கும்போது தனியா வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்தோம். இப்போ பார்த்தா நிறைய வந்து ஒரு பார்ட் தான் காமிச்சிருக்கோம், இன்னொரு பார்ட் இருக்கு. ஸோ அதை வந்து பார்ட் 2ல உங்களுக்கு வீடியோ வரும். அதுல எல்லாம் பார்த்தா நிறைய வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இது வந்து ஸ்டெம் பார்க் வந்து ஒரு என்டர்டைனிங் மட்டும் கிடையாது, அதாவது லவர்ஸ் மட்டும் வர்ற பார்க் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்ட்ரன்ஸ் பார்க், குழந்தைகளுக்காக வித் எஜுகேஷனுக்காக உள்ள பார்க்கு. இதுக்காக 11.5 கோடி வந்து அரசு செலவு பண்ணியிருக்கு. ஸோ பணம் அப்படிங்கிறது 2வது பட்சம்தான். குழந்தைங்களோட கல்வி வந்து அதை விட பெருசு. ஸோ அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டோம்னா திரும்ப மறுபடியும் ரெனோவேட் பண்றதுக்குங்கிறதுக்கு டிலே ஆகும். ஸோ அதை நம்ம வந்து டேமேஜ் பண்ணாம அதை வந்து குழந்தைங்க பயன்படுறதுக்கு நம்மளால முடிஞ்ச இந்த ஹெல்ப்பை மட்டும் நம்ம செய்வோம். பார்ட் 2 வீடியோவும் நம்ம சேனல்ல இந்த ஸ்டெம் பார்க் வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதை பத்தின ஃபீட்பேக், நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இது உங்க தோட்டக்கலை தோழி. டாடா.